ஸோ ஸ்பேன் டெஃபினேஷன் என்னன்னா, ஸ்பேன் இஸ் அ செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ். ஒரு ஒரு வெக்டர் ஸ்பேஸோட ஒரு செட், ஒரு வீன் ஒரு செட் இருக்கு, வீன் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு. இதுல எஸ் எஸ்ன்னு ஒரு சப்செட் இருக்கேன். இதோட ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா, ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன். அதாவது லீனியர் காம்பினேஷன் என்னன்னா, இப்போ V1 V2 எக்ஸெட்ரா Vn இதோட லீனியர் காம்பினேஷன் என்னன்னா α1 V1 பிளஸ் α2 V2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் αn Vn. ரைட்டா? ஸோ லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அப்படின்றதுனா செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன்ஸ். ஆல் ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இதுக்கு பேர் ஸ்பேன் பேர். ஸோ ஸ்பேனை பொறுத்தளவு என்னன்னா, எல் ஆஃப் எஸ் அப்படின்றது ஒரு சப்ஸ்பேஸா இருக்கும். இட் இஸ் a subspace, smallest subspace containing S. Containing S. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உண்டு. இப்போ S1 subset of S2 அது L S1 subset of L of S2, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உண்டு. ரைட்? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ ஒரு 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 எலிமெண்டோட ஸ்பேன் வேணும் வைங்களா, ஸ்பேன் ஆஃப் V1 V2. இப்போ எனக்கு இந்த மாதிரி 1 0 0 1 1 0 இதோட ஸ்பேன் எப்படி இருக்கும்? கவனிங்க, 1 0 1 இதோட ஸ்பேன் எப்படி இருக்கும்? எனி கெஸ்? L of S எப்படி இருக்கும்? alpha 1 ஆல்பா 1 into U1 ஆல்பா 2 into U2 அது என்னவா வரும்னு கேட்கிறேன் நான். R3 R3 வர சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இப்படி தான் கேட்கிறேன். S2ன்னு ஒன்று போடுறேன். 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதுக்கு இதோட ஸ்பேன் எப்படி இருக்கு? R3 அதாவது இதுக்கு R3 சொல்ற கொஞ்சம் டைம் எடுப்போம். R3 ஈஸியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு R3 சொல்ற கொஞ்சம் யோசிப்போம். அது லீனியர் டிபெண்டா இருக்கா எல்லாம் யோசிக்கணும். பட் இது வந்து நமக்கு தெரியும். இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ரைட்? ஸோ லீனியர் டிபெண்டன்ட் இட் ஸ்பேன்ஸ் ஹோல் ஸ்பேஸ். அதனால L of S2 வந்து டெஃபினட்டா எனக்கு R3 தெரியும். ஸோ ஒரு அன்னோன் விஷயத்துல இருந்து ஒரு நோன் விஷயத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த S1ல நான் என்ன பண்றேன்னா, இதை கொண்டு வந்து இதுல சப்ராக்ட் பண்றேன். அதாவது V2 is replaced by V2 minus V1. happen is 0 ஆயிடும். திரும்ப இதை கொண்டு இதுல சப்ராக்ட் பண்றேன். V3 is replaced by V3 minus V1. இது 0 ஆயிடும். Now it will become it spans R3 நான் கெஸ் பண்ணிடுறேன். ரைட்டா? ஸோ ஒரு செட்டோட ஸ்பேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க அப்படியே வச்சு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட லீனியர் காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க V2 நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படின்னா V2 இன்வால்வ் ஆயிருக்கணும் அந்த காம்பினேஷன்ல. V2 இன்வால்வ் ஆயிருக்க காம்பினேஷன் வச்சு you can replace V3 involved where any vector can be replaced by a linear combination involving that vector. So span will not change. அப்ப என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு அன்னோன் ஒரு விஷயத்துல இருந்து நோன் விஷயத்துக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அதுதான் ஸ்பேன்ல ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி. எனி வெக்டர் கேன் பி ரீப்ளேஸ்டு பை லீனியர் காம்பினேஷன் இன்வால்விங் தட் வெக்டர். தி ஸ்பேன் வில் நாட் சேஞ்ச். ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ லீனியர் ஸ்பேன் ஆஃப் V1 V2 எக்ஸெட்ரா Vn வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க V1 ரிமூவ் பண்ணிட்டு V1 இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு லீனியர் காம்பினேஷன் போடும். ரைட்? இந்த V1 ரிமூவ் பண்ணிட்டு V1 இன்வால்வ் ஆகிற மாதிரி, இன்வால்வ் ஆகுதுன்ற கேரண்டி தான் இது. ஆல்ஃபாவும் நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அதை போட்டு மற்றதால அப்படியே வச்சுக்கலாம், நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனி வெக்டர் கேன் பி ரீப்ளேஸ்டு பை a linear expansion in that vector, the span will not change. Right? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல Pn of x என்னன்னு சொல்லிட்டாங்க. P0 போறாங்க. ஸ்பேனை கண்டுபிடிக்கணும். இட் இஸ் a span of 1 x square. அதாவது P0 P1 P2 எக்ஸெட்ரா இதோட ஸ்பேன் என்னன்னு தெரியும். முதல்ல எனக்கு இது ஓகே பாருங்க. ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் sin x வந்து ஸ்பேன்ல இருக்குமா? sin x வந்து ஸ்பேன் இருக்குமா இருக்காதா? நோ சார். ஏன்?
definition. குட். ஸோ சைன் எக்ஸ் வந்து கண்டிப்பா லீனியர் காம்பினேஷனா இருக்கும், பட் ஃபைனட் லீனியர் காம்பினேஷனா இருக்காது. அதாவது 1 மைனஸ் எக்ஸ் பை சாரி சைன் எக்ஸ் என்ன எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ் தானே. 1 இன்ட்டு மைனஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1/5 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் பவர் 5. ஸோ இந்த எக்ஸ் ஒன்னு எக்ஸ் எக்ஸ் சாரி ஒன்றும் இல்லை எக்ஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஃபோர் லீனியர் காம்பினேஷன் பட் நாட் அ ஃபைனல் லீனியர் காம்பினேஷன். ரொம்ப முக்கியம் தான். அதனால தான் டெஃபினேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைனட் லீனியர் காம்பினேஷனோட அதோட மீனிங் தெரியணும். லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும், பட் நாட் அ ஃபைனட் லீனியர் காம்பினேஷன். ரைட்டா? ஸோ நாட் அ ஃபைனட் லீனியர் காம்பினேஷன். நாட் அ ஃபைனட் லீனியர் காம்பினேஷன். எஸ் ப்ளீஸ். நாட் அ ஃபைனட் லீனியர் காம்பினேஷன். ஸோ இது ஃபால்ஸ். ஸோ trigonometric function இல்லைன்னா vector space of all real valued continuous functions false ஆயிடும். But any span is a subspace. Any span is a subspace and these are all continuous function. A linear combination continuous ஆ இருக்கும். So this is subspace of all continuous functions too. Any span எல்லா this is always a subspace, right? Now linear independent set ஆன்னு கேட்டீங்கன்னா set of all polynomials க்கு இதுதான் basis. It is polynomials எடுத்தீங்கன்னா அதுக்கு இதுதான் basis ஆ இருக்கும். Therefore it is a linearly independent set. So இது true. So that Bn. So இந்த கொஸ்டின் எதுக்காக இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபைனட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் எல்லாமே இந்த பாலினாமியலா எழுத முடியும், லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும், பட் நாட் அ ஃபைனட் லீனியர் காம்பினேஷன். ஸோ ஃபைனட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ பேசிஸ்னா என்னன்னு அப்படின்னா நமக்கு வந்து அது லீனியர் டிபெண்டன்ட் நமக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். ஸோ சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த லாஸ்ட் क्वेश्चन எப்படி அந்த ஸ்டாப் நம்ம எலிமினேட் பண்ண முடியும்? P is a vector space of all real valued. sin x கிடையாது இல்ல, sin x இல்லன்னு சொல்லிட்டீங்க. sin x ஒரு ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஸ் thank you. ஆல் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஸோ ஒரு செட் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லீனியர் காம்பினேஷன் ஆல்ஃபா 1 v1 பிளஸ் ஆல்ஃபா 2 v2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்ஃபா n vn 0 இருக்கணும். It happens only when each coefficient will be 0. Each alpha equal to 0, right? Each alpha will be 0. அப்படி இருந்தாலும் linearly independent. So linearly dependent ஆ இருக்கணும்னா so linearly dependent ஆ இருக்கணும் என்ன கண்டிஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? There exists a non-zero alpha is. Alpha 1 v1 plus etc plus alpha n vn equal to 0 இருக்கணும். And alpha i not equal to 0 or something. இப்படி இருந்ததுன்னா so there exists alpha is belongs to f such that then it is called linearly dependent. Or linearly independent இல்லைன்னா not linearly independent அப்படின்னா then it is called linearly independent. ஒரு செட்டை எப்போ பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா இட் இஸ் linearly independent அந்த ஸ்பானிங் செட்டா இருக்கும். linearly independent செட்டா வந்து அந்த ஹோல் செட்டை ஸ்பானிங் அண்ட் அதுக்கு ஈக்குவலா என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸிமல் linearly independent செட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஒரு நிமிஷம். சார் அது யாரோ ஒருத்தர் அன்காப் பண்ணீங்க, அவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமல் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட், அதாவது பேசிஸ்க்கு 3 டெஃபினிஷன் இருக்கு. ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஸ்பானிங் செட் இருக்கலாம். மேக்ஸிமல் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட், அதாவது அது லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட்டா இருக்கணும். அதோட பெருசு எதுவுமே லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட்டா இருக்கக்கூடாது. ரைட், ஸோ அதுதான் மேக்ஸிமல் எண்ணி உள்ள நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக இந்த டெக்னிக் என்னன்னா பேசிஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக். இப்போ எனக்கு R43க்கு எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 - 6 7 இது இருக்கிற மாதிரி நீங்க பேசிஸ் கண்டுபிடிக்க முடியுமா? 5 - 6 7 உள்ள இருக்கணும். அது மாதிரி மீதி 2 எலிமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி எழுதலாம்? 1 0 0 0 சேர்த்துட்டா போதும். ரைட், ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் அப்படின்னா அந்த R⁴ நீங்க ஒரு வெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை வச்சு ஸ்பேன் பண்றீங்க, ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த லைனை தவிர வெளியில எங்கனாலும் நீங்க 1 0 0 ஸ்டாண்டர்ட் பேஸ்லாம் யூஸ் பண்ணாமலே நீங்க கொடுங்கனாலும் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் பேஸ் இல்லாம எதனால கொடுக்கலாம். அந்த லைனை விட்டு வெளியில ஒரு வெக்டர் let it be v2, ரைட்? ஸோ நான் v2 சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை ஸ்பேன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 வெக்டர் வச்சு ஸ்பேன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இந்த லைன் சேர்க்கிற ஒரு பிளேன் கிடைக்கும். 2 டைமென்ஷனல் பிளேன் கிடைக்கும். அந்த பிளேனை விட்டுட்டு வெளியில ஒரு வெக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அது V3. ரைட்டா? ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போறேன். ஸோ முதல்ல ஒரு வெக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு மேல R போறதுக்கு ஹோல் ஸ்பேஸ் ஸ்பேன் ஆயிடும். ரைட்டா? ஸோ ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இருக்கு. எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட், இதோட ஸ்பேனை விட ஹோல் ஸ்பேஸ் பெருசா இருக்கு. ஹோல் ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்குன்னா தென் இந்த இடத்துல V எடுத்தீங்கன்னா ஸ்மால் V1 எடுத்தீங்கன்னா எஸ் யூனியன் V1 லீனியர்லி இண்டிபெண்டன்டா தான் இருக்கும். எஸ் ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டோட ஸ்பேனை விட்டு வெளியில உள்ள எலிமெண்ட் எடுத்து உள்ள போட்டுட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஃபார்ம் அ பேசிஸ். ஸோ இது எப்போ போய் மேக்ஸிமத்தில் நிற்கிறதோ அதுதான். ஸோ அப்போ மேக்ஸிமலி லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் அப்படின்னு பேர். அதே மாதிரி பேசிஸ்க்கு மினிமல் ஸ்பேனிங் செட் அப்படின்னு பேர். ஸோ அது வந்து எப்போ மினிமல் இருக்கும், மினிமம் அதை வந்து வேற எந்த ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணாலும் அதை ஸ்பேன் பண்ணாம இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் மினிமல் ஸ்பேனிங் செட். ஸோ பேசிஸ் வந்து இந்த 3 டெஃபினேஷன் வச்சுக்கலாம். லீனியர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேனிங் செட், மேக்ஸிமல் லீனியர் இண்டிபெண்டன்ஸ், மினிமல் ஸ்பேனிங் செட். ரைட்? இப்போ பேஸ் இதுல என்னன்னா வெபர் செல்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட் இருந்து கவனிங்க. இப்போ எனக்கு ஒரு வியோட டைமென்ஷன் ஆஃப் V வந்து ஒரு 10 இருக்குன்னு வைங்க. கோஆர்டினேட் ஆஃப் S வந்து 12 இருக்கு. இதுல இருந்து ஏதாவது நீங்க இன்டர்பிரட் பண்ண முடியும். linearly dependent. லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்காது. ரைட்டா? ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஏன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்ல மேக்ஸிமம் எலிமெண்டே 10 தான் இருக்கும். ஸோ 10 விட அதிகமா இருந்தது அப்படி அதுக்காக கோஆர்டினேட் ஆஃப் S வந்து 8 இருக்கு உடனே லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது. இது வந்து நாட் கேரண்டட். இது நம்மளால சொல்ல முடியாது. எதுவும் இண்டிபெண்டன்ட் டிபெண்டா இருக்கும் தெரியாது. பட் 10 தாண்டிட்டீங்கன்னா டெஃபினட்டா லீனியர் டிபெண்டன்டா மட்டும் தான் இருக்கும். ரைட்? இப்போ கோஆர்டினேட் ஆஃப் 8 இருந்ததுன்னா என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? வேற என்ன கொடுக்கலாம்? ஷூரா சொல்றேன். ஜெனரேட் பண்ணாதுன்னு சொல்லுங்க. நாட் அ ஸ்பேனிங் செட். நாட்னா மினிமம் 10 எலிமெண்ட்ஸ் செட். நாட் அ ஸ்பேனிங் செட். ரைட்? நாட் அ ஸ்பேனிங் செட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கோஆர்டினேட் ஆஃப் S வந்து 12 இருக்கு அப்படின்னா இது ஸ்பேன் பண்ணுமானா தெரியாது. ஸ்பேன் பண்ணுனா தெரியாது. பட் இருந்தால் ஸ்பேன் பண்ணாது. கூட இருந்தால் இண்டிபெண்டா இருக்காது. ஸோ இதுதான் வந்து அதோட இன்டர்பிரேஷன். ரைட்? ஸோ ஒரு பேசிஸா இருந்ததுன்னா அதுக்கு என்ன அப்படின்னா சரி இப்போ ஒரு 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 3 ஒரு R/2க்கு எத்தனை பேசிஸ் இருக்கு? Uncountable. 2. R/2க்கு 2 தான் இருக்கும். என்னென்ன இருக்கும்? நான் கேட்டது வந்து டைமென்ஷன் கேட்கல, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பேசிஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் பேசிஸ் கேட்கிறேன். எத்தனை பேசிஸ் இருக்கு? அன்கவுண்டபிளா இருக்கு. ரைட்டா? இப்போ நான் வைக்கிறேன் என்ன வைக்கிறேன்னா ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஃபீல்டு வச்சுக்கோங்க. ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபீல்டு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக ஃபீல்டு ஃபைனட்டா மாறும்போது பேசிஸ் குறைஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி மாறும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட்டா? 6 இருந்ததுன்னா ஃபைனட் வர சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்ப சொல்றேன். சப்போஸ் பேசிஸா இருந்ததுன்னா பேசிஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இதுதான். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் V கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ். அதாவது ஸ்பேன் பண்ணும். அதனால லீனியர் எழுத முடியும். அதாவது V வந்து அந்த V ஹோல் ஸ்பேஸை இந்த S வந்து ஸ்பேன் பண்ணும். ஸ்பேன் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ எனி எலிமெண்ட் ஆஃப் V கேன் பி எக்ஸ்பிரஸ் லீனியர் கம்பெனிஷன் ஆஃப் S. அது ஓகே. லீனியர்லி இண்டிபெண்டா இருந்ததுன்னா அந்த ஸ்பேன்ல உள்ள அது இப்போ S லீனியர் இண்டிபெண்டா இருந்தா எல்லா ஃபிளஸ்ல இருந்து ஒரு எலிமெண்ட் ஹோல் ஸ்பேஸ்ல இருக்கணும் இல்ல எல்லா ஃபிளஸ்ல இருந்து எடுத்தாலே யூனிக்லி எக்ஸ்பிரஸ் லீனியர் காம்பினேஷன் யூனிக்கா தான் வரும். இந்த யூனிக்லி இது எதுல இருந்து வருது அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்ல இருந்து வருது. லீனியர் காம்பினேஷன் எதுல இருந்து வருதுன்னா ஸ்பேன் இருந்து வருது. ரைட்டா? ஸோ நீங்க வந்து பேசிஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் எடுத்தாலே போதும். எஸ்ன்னு ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருக்கு. தென் எல்லா எஸ்ன்னு ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? இதுல நீங்க இந்த எலிமெண்ட் எடுக்கணும். எதுவும் டவுட் கேட்குறீங்களா? இல்லை. ஓகே. ஸோ லீனியர் இண்டிபெண்டன்டா இருந்தாலும் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் யூனிக்லி லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டோட ஸ்பேன்ல இந்த எலிமெண்ட் எக்ஸ்பிரஸ் லீனியர் காம்பினேஷன் ஆகும். ரைட்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அண்ட் தென் எந்த லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்தாலும் இட் கேன் பி எக்ஸ்டெண்ட் டு ஃபார்ம் பேஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சிங்கிள் செட் எடுக்கிறேன். சம் 1 5
இதை வந்து என்னன்னா பேசிஸ்க்கு எக்ஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். என்ன ரொம்ப ஈஸி. இதோட ஸ்பேன் பார்க்கணும் S1. S1க்கு வெளியில y does not belongs to S1 இருக்கணும். ஸோ S1 யூனியன் y பார்க்குறேன். 2 டைமென்ஷனா இருக்கும். இதோட ஸ்பேன் வந்து let it be S2. ஸோ S2க்கு வெளியில Z எடுத்துக்கிட்டீங்கன்னா Z does not belongs to S2 எடுத்தீங்கன்னா then S1 யூனியன் YZ will be a basis, right? R power 3ல. ஸோ இந்த மாதிரி any linear independence can be extended to form a basis. அது ஒரு ரிசல்ட். அதுக்கப்புறம் இது மறுபடியும் அதே தான். ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருக்கு. அதோட ஸ்பேனுக்கு வெளியில ஒரு எலிமெண்ட் எடுத்து உள்ள தூக்கி போட்டாலும் that will be a linear independent. ரைட்? அப்ப S ன்னு ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் இருக்கு. அதோட ஸ்பேன் பாத்தீங்கன்னா L of S இருக்கு. L of S க்கு வெளியில ஒரு எலிமெண்ட் நீங்க V எடுத்தீங்கன்னா இந்த V தூக்கி S ல போட்டுக்கலாம். ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட் மாறாது. S யூனியன் V is also a linear independent set. Right? இப்போ இது வந்து பேசிஸான்னு கேட்குறாங்க. எனக்கு இது சொல்லலாம், இது சொல்லுங்க, இது பேசிஸா? எஸ் சார். என்ன பண்ணணும்? ஸோ என்ன பண்ணலாம்னா எனி வெக்டர் கேன் பி ரீப்ளேஸ் பை லீனியர் காம்பினேஷன் தட் வெக்டர் இல்லையா? இந்த வெக்டர் கொண்டு போய் இதில் சப்ராக்ட் பண்றேன். அதான் V4 இஸ் ரீப்ளேஸ் பை V4 மைனஸ் V3. இதெல்லாம் 0 ஆயிடும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் இதில் சப்ராக்ட் பண்றேன். It will become 0. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் இதில் சப்ராக்ட் பண்றேன். Now get a standard basis. Standard basis லீனியர் தான் பேசிஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது பேசிஸ்ல வந்துடும். ஸோ இது பேசிஸ். ரைட்? அதே லாஜிக் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த 1 2 3 கொண்டு வந்து இதில் சப்ராக்ட் பண்றது, இந்த 1 2 கொண்டு வந்து இதில் சப்ராக்ட் பண்றது, இந்த 1 கொண்டு வந்து இதில் சப்ராக்ட் பண்றது. தென் யூ வில் கெட் a standard basis. சரி, இப்போ இது பேசிஸா இருக்குமா B3? நோ சார். ஏன்? தேர்ட் கோஆர்டினேட்டும் ஃபோர்த் கோஆர்டினேட்டும் என்ன காம்பினேஷன் போட்டாலும் ஈக்குவலாக தான் சார் இருக்கும். தேர்ட் ஃபோர்த் என்ன புரியல? இது ரெண்டு ஈக்குவல்ன்றீங்களா? இல்லை சார், தேர்ட் கோஆர்டினேட் ஜென்ரலாக இதோட லீனியர் காம்பினேஷனில் தேர்ட் கோஆர்டினேட்டும் ஃபோர்த் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம் சார். சொல்லலாம். நான் இதை எப்படி சொல்றேன்னு பாருங்க. இங்க தேர்ட் ஃபோர்த் 0 இருக்கு, இங்க தேர்ட் ஃபோர்த் 0 இருக்கா, இங்க தேர்ட் ஃபோர்த் 0 இருக்கா. ஸோ இட் கேன் பி ட்ரீட்டட் as a member of R2 and this can be treated na தேர்ட் ஃபோர்த் வந்து இது ஒர்க்கே பண்ணாது. என்ன நம்பரால பெருக்கினாலும் 0 தான் இருக்கும். திஸ் கேன் ரைட். ஸோ அந்த கேஸ்ல எனக்கு R2ல 3 மெம்பர் கிடைச்சிருக்க மாதிரி, பட் R2ல 2 தான் இண்டிபெண்டன்ட். அப்ப இந்த ரெண்டோட லீனியர் காம்பினேஷனா மூணாவது எழுதிடலாம். இந்த ரெண்டோட லீனியர் காம்பினேஷனா மூணாவது எழுதிடலாம். எப்படி கவனிங்க. let it be what is V2 minus V1? V2 minus V1 அல்லது V1 minus V2 என்ன வரும்? V1 minus V3 minus 1 1 0 0. கரெக்டா? this divided by 5 இதான் வரும். so V5 5 times of V4 equal to 5 times of V1 minus V3. Some vector is a linear function of other two. Therefore it is linearly dependent. அப்ப லீனியர் டிபெண்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுங்க. ரைட்டா? இதை நான் எப்படி முதல்ல கெஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க எல்லாமே ரெண்டு குவான்டிட்டி 0 0 இருக்கு, இங்க 0 0 இருக்கு. ஸோ these elements can be treated as a member of R2. ஆனா 3 எலிமெண்ட் R2ல எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லீனியர் டிபெண்டன்டா தான் இருக்கணும். அதை ரெண்டு காம்பினேஷன்ல முதல்ல எழுதிடலாம். அப்படி பார்க்கும்போது நான் ஈஸியா எழுதிட்டேன். V1 V3யோட காம்பினேஷன்ல V4 எழுதிட்டேன் நான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லீனியர் டிபெண்டன்ட் ஆயிடும். தட்ஃபோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட என்ன, நமக்கு கஷ்டமான வெக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதோட லீனியர் காம்பினேஷன் வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? இப்போ ஆர்த்தோகனல் பேசிஸ். ஆர்த்தோகனல் பேசிஸ்னா என்ன? ஆர்த்தோகனல்னா என்ன? ஆக்சுவலா நார்மலா ஆர்த்தோகனல்ன்ற வேர்ட் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல நம்ம ஆனா ஜென்ரலா அதோட மீனிங் வந்து பெர்பெண்டிகுலர். ரைட்? ஆர்த்தோகனல்ன்ற வேர்ட் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்ற மீனிங்ல இருக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல பொறுத்து ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெக்டர் UV வந்து ஆர்த்தோகனல்னா U பெர்பெண்டிகுலர் டு V ன்னு சொல்லுவோம். அல்லது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V வந்து 0 இருக்கும். ரைட்டா? இது பேர் ஆர்த்தோகனல்னு பேர். ரைட்டா? சோ ஆர்த்தோகனல் பேசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெக்டர் அது வந்து பேசிஸ் பண்ணும். ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வா படி. V1 V2 எக்ஸெட்ரா Vn வந்து பேசிஸா இருக்கணும். அண்ட் இந்த செட் வந்து ஆர்த்தோகனல் செட் ஆகணும். ஆர்த்தோகனல் செட்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் S இப்ப ஆர்த்தோகனல் அப்படின்னு இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் A, B வந்து 0 இருக்கணும். for all A not equal to B belongs to S.
இப்படி இருந்தால் then it is called orthogonal set. ஸோ ஆர்த்தோகனல் பேசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்த்தோகனல் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பேசிஸ், ரைட்டா? ஸோ ஆர்த்தோகனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பேசிஸ். ஆர்த்தோ நார்மல்னா என்ன அர்த்தம்? இதோட நார்ம் வந்து 1 இருக்கும், ரைட்டா? ஆர்த்தோகனல் கண்டிஷனோட சேர்த்து இன்னொரு கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வந்து ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். இது அடிஷனல் கண்டிஷன். அதாவது நார்ம் அல்லது லென்த் அல்லது வேற என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ சேம் வெக்டர் இன்னர் ப்ராடக்ட்னா 1 வரணும், டிஃபரெண்ட் வெக்டர்ஸ் இன்னர் ப்ராடக்ட்னா 0 வரும், ரைட்? இப்படி இருந்தால் ஆர்த்தோ அப்படி பேர் இருக்கணும். பிளஸ் ஆர்த்தோ நார்மல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஜென்ரலாகவே இப்போ எனக்கு வந்து V1 V2 எக்ஸெட்ரா Vn இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸா இருந்தது அப்படின்னா, ஆர்த்தோ நார்மல் பேசிஸா இருந்ததுன்னா தென் பேசிஸ் ஆஃப் ஆர் பவர் n அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த V1 ஒரு காலமா வச்சு, அடுத்து V2 ஒரு காலம், V3 ஒரு காலம், Vn காலம் ரோவா வச்சுட்டீங்க அப்படின்னா let it be V. தென் இது வந்து ஒரு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இது வந்து ஆர்த்தோ நார்மல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என்ன? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என்ன? ஒரு மேட்ரிக்ஸ் எப்ப ஆர்த்தோகனல் சொல்லுவோம்? A into A transpose equal to A transpose into A equal to I. ஆமா, A into A equal to. ஸோ இங்க நான் V பேர் வச்சிருக்கேன். ஸோ B into V transpose equal to V transpose into V equal to ஐடென்டிட்டி, ரைட்டா? நீங்க ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கிடைச்சதுன்னா அதுல இருந்து யூ கேன் ஃபார்ம் an ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இஷ்டம் போல கொடுப்பாங்க. let V with inner product space of polynomials ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. பாலினாமியல் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் கொடுத்துட்டாங்க. லீனியர் பாலினாமியல்ஸ் சொல்லிட்டாங்க. லீனியர் பாலினாமியல்னா அவங்க எப்படி இருக்கும் அவங்களே சொல்றாங்க. லீனியர்னா சிங்கிள் டிகிரி இருக்கும், அட்மோஸ்ட் டிகிரி அட்மோஸ்ட் 1 இருக்கும், ரைட்? அதுக்கு அவங்களாவே இஷ்டம் போல ஒரு இன்னர் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் தான் முதல்ல பார்க்கணும். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் முதல்ல ஆர்த்தோகனல் செக் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஆர்த்தோகனல்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் A into B, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் A into B. அது 2 தான் இருக்கு, அதோட ப்ராடக்ட் 0 வருமானு பார்க்கணும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, x என்னன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, xன்றது இந்த டெஃபினேஷன் படி integral 0 to 1 into x into dx which is x squared by 1/2, 0 வராது. ஸோ இது கிடையாது. அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இதுவும் வராது, அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இதுவும் வராது. ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷனாகவே நிற்கும். நம்ம வேணா செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷனுக்கு. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, 2x minus 1 into root. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் ஒன்று 1, அடுத்து 2x 1 into 2x minus 1 into root 3 between 2 1, right? ஸோ root 3 வெளியே எடுத்துடலாம். root 3 வெளியே எடுத்துனா 2x இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் வரும் மைனஸ் x between the limit 0 to 1. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணாலும் 0, லோயர் லிமிட் root 3 into 0 0 வந்துடும். ஸோ இது ஆர்த்தோகனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆர்த்தோகனல் என்ன? அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, 1 சேம் வெக்டர் இன்னர் ப்ராடக்ட் பண்ணால் 1 வரும், ரைட்? அது இங்கே வரும். பட் இதுல வந்து வராது. வருமா வராதா? அதாவது ப்ராடக்ட் வரும், இதுல வந்து இந்த இது வரும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, x minus 1/2 வரும். இது வரும், இது வந்து 0 வரும். பட் இந்த இதோட இன்னர் ப்ராடக்ட் இருக்குல்ல, சேம் வெக்டர் இன்னர் ப்ராடக்ட் 1 வரும் இல்லையா? வராது. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x minus 1/2, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x minus 1/2 என்ன வரும்னா 1 வராது. இதுல வந்து 1 வரும், ரைட்? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்றது தான். ஸோ நீங்க ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும்? இது சாம்பிள் கொஸ்டின், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த இன்னர் ப்ராடக்ட் டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன டெஃபினேஷன் கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டிஃபரெண்ட் வெக்டர் 0 வரணும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வெக்டர் 1 வரணும். அதுக்கு என்ன வருதோ அது ஆன்சர், ரைட்டா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்ன்ல வந்திருக்கு சிஎஸ்சி நெட்ல. ஒவ்வொரு தடவையும் இந்த டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று இஷ்டம் கொடுப்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்யற மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் சொல்லிட்டாங்க. இதுல எது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்னு கேட்குறாங்க. இது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y yi, yj 0 வரணும். if I not equal to 0, inner product of yi, yi.
இதுல எதெல்லாம் ஆர்த்தோ நார்மல் பேசிஸா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். முதல்ல இது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் தான் பாருங்க. எஸ் சார். ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் செக் பண்றது ரொம்ப ஈஸி. இது ஒன்று தான் மாறி இருக்கு, y1 மட்டும் தான் மாறி இருக்கு. y1 கூட -y1 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செட் என்ன இதுதான், -y1 ஆர்டர் மாற்றி எழுதியிருக்காங்க, y2 y3 y4 ரைட்டா. ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் வெளியே இடத்துல 0 ஆயிடும். இந்த இன்னர் ப்ராடக்ட் மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் -y1 -y1 இருக்கும். ரெண்டு மைனஸ் வெளியில் வரும், ரெண்டு மைனஸ் வெளியில் ப்ளஸ் y1. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y1 y1 வந்துடும். அது இந்த கண்டிஷன் படி 1 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து டெஃபினட்டாக பேசிஸ், அதில் ப்ராப்ளமே இல்லை. இது பேசிஸ் தான், ரைட். இது பேசிஸ் அர்த்தமா. நோ இது சார். ஆக்சுவலா லீனியர் காம்பினேஷன் தான் எடுத்திருக்காங்க. லீனியர் காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஆர்த்தோ கனல் வரும், ஆர்த்தோ நார்மல் வருமானதான். ஆர்த்தோ கனல் வரும். ஏன்னா y1 வித் இதோட இன்னர் ப்ராடக்ட் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதோட இன்னர் ப்ராடக்ட் பண்ணாலும் y1 வித் y1 y1 வித் y2 எல்லாம் பண்றப்ப செக் பண்ணி பார்க்கலாம். y1 plus y2 y1 minus y2 வரும் அப்படின்னா y1 with y1 plus y1 with y2 வந்து 0 ஆயிடும். y2 with y1 0 ஆயிடும். y2 with y2 வந்து -1 வரும். -1 plus 1 0 ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் செஞ்சிடும். ஸோ நார்மலுக்கு இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, மெயின் கண்டிஷன், நாம வந்து 1 வருது, அது வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வருமானு பார்க்குறப்ப என்ன நடக்கும்னா, என்ன ப்ராடக்ட் ஆஃப் y1 plus y1 y1 plus y2 y1 plus y2 பார்க்கும் என்ன நடக்கும்னா, எனக்கு நீங்க y1 with y1 ஒரு 1 வரும், y1 with y2 வந்து 0 வரும், y2 with y1 வந்து 0 வரும், y2 with y2 வந்து 1 வரும். ஸோ ஆன்சர் 2 வரும். எனக்கு 1 வரல, வந்து ஆர்த்தோகனலா இருக்கும். இது ஆர்த்தோகனல் பட் நாட் ஆர்த்தோ நார்மல். இது கன்வின்சிங்கான பாருங்க. உங்களுக்கு புரியல பாட்டி கேளுங்க. ஆர்த்தோகனல் பட் நாட் ஆர்த்தோ நார்மல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். அதே லாஜிக்ல பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆகும், ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் செலக்ட் ஆகுது அப்படின்னா, கவனிங்க, இந்த ay1 பிளஸ் by2 போட்டிருந்தாங்கன்னா அந்த 1 வர்றதுக்கு, இந்த 2 வர்றது வந்து 1 வர்றதுக்கு என்ன பண்ணா, டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்பதான் அந்த லென்த் 1 வரும், இல்லாட்டி வராது, ரைட்டா. மற்றபடி வேற எந்த கேஸ்லயுமே வராது. நீங்க ஆர்த்தோ கனல் மட்டும் செக் பண்ண போதும், ஆர்த்தோ நார்மலுக்கு நீங்க செக் பண்ணாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல என்னன்னா, கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல இங்க 1 இருக்கு, அதாவது y1 1y1 பிளஸ் 1y2 இருக்கு, டிவைட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் போட்டிருந்தாங்கன்னா, அதாவது போட்டிருந்தாங்கன்னா தென் நீங்க இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது √2 √2 வரும், 2 கேன்சல் ஆகிட்டு 1 வரும், ரைட்டா. ஸோ இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்குன்னா ஆர்த்தோ நார்மல் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா யூ ஷுட் டிவைட் தம் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த கேஸ்ல ஈவன் ஆர்த்தோ நார்மலா மெயின்டைன் பண்ணாது, இது ஆர்த்தோ நார்மலா மெயின்டைன் பண்ணாது, இது ஆர்த்தோ நார்மலா மெயின்டைன் பண்ணும். ஆர்த்தோகனலா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆர்த்தோகனலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அந்த பிளஸ் மைனஸ் வந்து இங்க ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இங்க முன்னாடி நம்ம செக் பண்ணல அதே மாடல் தான் வரப்போ. இந்த ரெண்டு மட்டும் பார்த்தோம், எதை பார்த்தாலும் 0 தான் வரும். y1 with y3 y1 with y4 y2 with y3 y2 with y4 எல்லாமே 0 இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும், இது வரும். ஸோ இங்க எனக்கு எது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னா ஆப்ஷன் 2 1, ஆப்ஷன் 4 1. கன்வின்சிங்கான்னு பாருங்க, புரியலன்னா கேளுங்க. கன்வின்சிங்கான்னு பாருங்க, புரியலன்னா கேளுங்க.